கை ஃபுல்லா பினிஷிங் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க ஃபுல்லா நம்ம அளவு எடுத்த மாதிரியே அழகா நீட்டா ஒட்டியாச்சு. அந்த வேற கம்மு போட்டு ஒட்டினா நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகுது. அப்புறம் இது மேல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் வச்சு ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிடணுமா. ஓகேங்களா, ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். இப்ப பாருங்க நெக் பாருங்க முடிஞ்சிருச்சு. நெக் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இதை பாத்தீங்கன்னா இதுல நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடணும் ப்ராப்பரா. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த மாதிரி பெரிய நீடில் வச்சு நம்ம வந்து கரெக்டா ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஆரி ஒர்க் பண்றது கஷ்டங்கிற போது இந்த ஸ்டிச்சிங் பண்றது இதுல ஒரு கஷ்டம். ஏன்னா ஸ்டிச் பண்ணாம ஒட்டை மட்டும் வச்சோம்னா நம்ம சப்போஸ் போற போது ஏதாவது ஒண்ணு பிடிச்சி இழுத்துதுன்னா உங்களுக்கு அது பிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி